Tamil Senior February 2011. Get ready. 10 seconds. 5 seconds. Start. தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டு இருக்கும் இந்த வரவு செலவு திட்டத்தை நான் வரவேற்கிறேன். கைத்தறி துறையில் ஏராளமான துணிகள் உற்பத்தி செய்வதற்கு ஏற்ற முறையில் வழிவகைகள் இந்த திட்டத்தில் இடம் பெற்றுள்ளன. இந்த நாட்டில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக இந்த தொழில் இருக்கிறது. பண்டிகை காலங்களிலேதான் கைத்தறி துணிகள் விற்கப்படுகின்றன. மற்ற காலங்களிலே விற்பனை ஆவதில்லை. நெசவாளர்களுக்கும் வேலை இல்லை. இதற்கு ஒரு நிரந்தர பரிகாரம் காண வேண்டுமென்று நீண்ட காலமாக இந்த அவையிலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனையில் இதுவரையில் தீர்வு காணாத நிலை இருக்கிறது. இதற்கு ஒரு நல்ல சட்ட வடிவம் அமைத்து நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த நிதிநிலை அறிக்கையிலே காணப்படுகிறது. கடந்த முறை ஆளுநர் உரையின் மீது பேசுகிற போது நூல் விலை ஏறிக்கொண்டே போகிறது என்று சொன்னேன். நூல் விலை ஏறிக்கொண்டே போவதால் இன்றைக்கு நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்களுடைய கூலி குறையுமோ என்ற சந்தேகமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால் நம்முடைய மாநில அரசு மத்திய அரசிடத்திலே சில கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று சொன்னேன். மத்திய அரசில் இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நூல் விலையை விரைவிலே குறைப்பேன் என்று பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரை நூலின் விலை குறையவில்லை. அதை குறைக்க வேண்டுமென்று மத்திய அரசை கேட்டு கொள்ளுகிறேன். அடுத்து ஏழை எளிய மக்களுக்கு பல நல்ல வேலை வாய்ப்பு திட்டங்களை இங்கே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். காடு வளர்க்கும் திட்டத்தின் கீழ் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் காடுகள் வளரவில்லை. காடுகளில் நிறைய சின்ன சின்ன செடிகள் வளர்ந்து இருப்பதை பார்க்கிறோம். நம் நாட்டில் பழங்காலங்களில் பரம்பரையாக மாந்தோப்பு போன்று பல தோப்புகள் இருந்தன. அவைகள் எல்லாம் இப்போது இல்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். கனி தரும் தோப்புகள் நிறைய முன்பு இருக்கும். சாலைகளின் ஓரங்களில் எல்லாம் பழம் தரும் மரங்கள் இருக்கும். இப்போது அந்த மரங்கள் இல்லை. இப்படிப்பட்ட மரங்களையெல்லாம் காட்டு இலாக்கா வளர்க்க வேண்டும் என்று கேட்டு கொள்ளுகிறேன். கனி தரும் மரங்கள் இருந்தால் பறவைகள் கூட பழங்களை தின்ன நிறைய வரும். ஆகவே மரங்களை வளர்த்தால் மக்களுக்கு பயன்படும், பறவைகளுக்கும் பயன்படும் என்பதை தெரிவித்து கொண்டு காடு வளர்க்கும் திட்டத்திலே இதையும் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று கேட்டு கொள்ளுகிறேன். கிராமங்களிலே சங்கங்களை ஆரம்பித்து வாதாட முடியாமல் குடி தண்ணீரின்றி வாடுகிற மக்கள் இருக்கிறார்கள். காலையில் எழுந்தவுடனே கூலி வேலையை தேடி போகிறார்கள். ஆனால் அந்த கூலி வேலையும் கிடைப்பதில்லை. அவர்களுடைய வறுமையை போக்கிட மத்திய அரசு திட்டத்தின் கீழ் கோதுமையை கொடுப்பது என்றும் ஒரு நாளைக்கு 3 ரூபாய்
கூலி கொடுப்பது என்றும் ஒரு திட்டத்தை நமது அரசு கொண்டு வந்திருக்கிறது. இது பாராட்டுக்கு உரியது. ஆமதாபாத் கோபால் கூட்டமைப்பு சென்னை ராமசாமி கூட்டமைப்பிற்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், எங்களுடைய தயாரிப்பான கமலா சோப்புத்தூள் அடங்கிய ஒரு மாதிரி டின்னை இன்று நாங்கள் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். இதை இப்பொழுதுதான் சந்தையில் புகுத்தியுள்ளோம். இந்த பொருள் எங்களுடைய நீண்டகால ஆராய்ச்சியின் பலன். இது ஒரு நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யும் என்று நாங்கள் நம்புகிறோம். இத்துடன் ஓர் அட்டவணை நகலை இணைத்துள்ளோம். அதிலிருந்து இந்த பொருளின் நல்ல அம்சங்களை நன்கு அறியலாம். இது மிகவும் சிக்கனமானது. தண்ணீரில் உடனே கரைந்துவிடும். எல்லா வகையான துணிகளையும் சுத்தம் செய்துவிடும். மேலும் இது துணிகளுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். நம் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் இது குறித்து தகவல் கேட்டு கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய நல்ல அம்சங்களை முன்னிட்டு இது விரைவில் விற்பனையாகும் பொருள் என்று தோன்றுகிறது. இப்பொருளை நாங்கள் உங்களுக்கு 15 விழுக்காடு தள்ளுபடியில் விற்க இசைவு தெரிவிக்கிறோம். இந்த இசைவை கவனத்துடன் பரிசீலனை செய்து தங்களுடைய தேவையை தெரிவித்தால் நாங்கள் உடனடியாக ஆவண செய்ய தயாராக உள்ளோம். தங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.